இதான் பொண்ணு வீடு. வா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. எல்லாரும் உட்காருங்க. சந்தானத்தை காட்டுறது இருக்கட்டும், பொண்ணை எப்ப காட்ட போற? அவசரப்படாதீங்க மாப்பிள்ள. உடவையை கொடுத்தா தானே பொண்ணு கட்டிக்கிட்டு வரும். யாராவது கேட்டுக்கலாம் பாருப்பா. ஐயா பொண்ணுக்கு என் பையனை கட்டிக்க இஷ்டம் தானா? சம்மதம் இல்லாம கூப்பிடுவோமா? சரி சரி நீங்க போங்க. ஏய், என்ன நீ மாப்பிள்ள, வீச. கட்டிட்டு வர சொல் புடவைய. புடவைய பொண்ணுகிட்ட விடுறா, நீ கட்டிக்காத. கலவா, கல்யாணத்தை நடத்த வந்தியா இல்ல நிறுத்த வந்தியா? யாரடா இவளுக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்க? அவனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு இவ கழுத்தை நீயே நெரிச்சு கொன்னுடலாம். அம்மா, கொல்றதுக்காகமா அந்த ஏற்பாடெல்லாம் பண்றேன்? அவ வாழறதுக்குமா? அவரும் நமக்கு முறை மாப்பிள்ள தானமா? முதல்ல அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். புடவைய கட்டிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட வர சொல்லு. அண்ணா அங்க பாரு. கட்டிட்டா எந்திரிக்க முடியல. ஓய், எங்க போற? பொண்ணுக்கு உன்னை கட்டிக்க இஷ்டமான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல இது ரொம்ப தேவை. பொண்ணு இருக்க பக்கம் போய் எட்டி பார்த்த வீட்டுக்கு போய் வெட்டிடுவேன். பொத்திட்டு உட்கார். என்ன பாசா, நீ வீசு தொலைடா. பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணணுமா? உங்க அண்ணனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அவன் பிடிவாதம் பிடிச்சான்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. எல்லாம் உன் தலைவிதின்னு நினைச்சுக்கோ. இந்த புடவை மாத்திட்டு வாமா. காபி தண்ணி காட்டுறானுங்க, டீ தண்ணி காட்டுறானுங்க, பொண்ணை மட்டும் கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறானுங்க. ராசாத்தி, என்ன அத சாதாரண புடவை நினைக்காத. அதுக்குள்ள என் உசுரே வச்சிருக்கேன். ஆமா, உசுர நூலா நெஞ்சு வச்சிருக்கீங்களாக்கும். புடவை கட்ட இம்புட்டு நேரமா ஆகும்? அம்மா, ராசாத்தி சீக்கிரமா வர சொல்லுமா. ராசாத்தி, ராசாத்தி, ஐயோ ராசாத்தி வருஷத்தை குடிச்சிட்டாடா. பாவி, பாலும் பழமும் கொடுக்கலான்னு ஐயோ நான் ராசாத்தி ராசாத்தி கழுத்துற. ராசாத்தி அத கதவு உடைங்க. திருச்சி இறங்குங்கடாங்க. யோ, அந்த ஏணி எடியா. ராசாத்தி நான் சொல்றத கேளு. கதவை திறம்மா. நான் சொல்றத கேளு. கதவை திறம்மா. ராசாத்தி கதவை திறம்மா. ராசாத்தி நிலக்கா கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தீங்க வெட்டிடுவேன். வெட்டி என்ன காரியத்தை நீ பண்ற? கிட்ட வராத, போ. பார்த்துட்டே இருக்கேன். அருவாளை பிடிக்க போட்டு அவளை தூக்கிட்டு வாடா. ராசாத்தி அருவாளை கீழே போடுமா.
சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போலாம். மாட்டேன். டேய், ஒட்டச்சி அருவாள் எடுத்து சோக்காடிக்கிட்டு இருக்கா. ஒட்டனுக்கு மாதிரி பறக்க பார்த்து என்னடி பண்ணுவ நீ? ஆ? டேய், குட்டி நல்லா அருவா போடுறான். எனக்கு இப்படித்தாண்டா வேணும். கதிரே, பொண்ணு ஆஸ்பத்திரி கூட்டு போய் உசிரை காப்பாத்து. செத்துட்டான்னா கல்யாணம் நின்றோம். நான் வந்து தாலி கட்டணும். அண்ணே வாடே போலாம். இந்த கிழலோட எழுத்துட்டு வா. நான் வாய் வச்சா விளங்காது. வாயா. என் தங்கம் இல்ல ராசத்தி, அறுவாளை கீழே போட்டு வாமா. அம்மா சொல்றேன்ல, ஆஸ்பத்திரிக்கு போலாமா? மனசுனா என்ன? பென்சிலால எழுதி ரப்பரால அழிக்கிறதுன்னு நினைச்சீங்களா? சின்ன வயசுல இருந்து எனக்கு அவருக்கு நானு பழக வச்சுட்டேன். இப்ப வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா எப்படி? ரசதி, நான் சொல்றதை கேளுமா. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம், மத்தத அப்புறம் பேசிக்கலாமா? வாமா. வராத. வந்த அண்ணனு கூட பார்க்க மாட்டேன். ஒண்ணையும் வெட்டிடுவேன். போங்க போங்க. டேய், என்னடா சொல்ற? அவன் போங்கன்னு சொல்றல. போங்க போங்க. போங்கடா. என்னடா? போங்க. எல்லாம் வெளிய போங்க. போ. வெளிய போ. டேய் டேய் டேய். போங்க. நீ வா. டேய், டேய், டேய். போங்கடா. ஏய், இங்க வாடா. அட்ரஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என் தங்கச்சி செத்து போயிட்டான், தந்தி கொடு. ஏய், ஆடைக்கு ஏற்பாடு பண்ணு. குளத்தை அமக்கலமா எடுக்கணும். தார தம்பட்ட உரிமை மேடம் கேட்டு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணு. போங்க. அப்பனுக்கு அப்பனா அண்ணனுக்கு அண்ணனா இருந்துட்டு அவளை உசுரோட ரூம்ல வச்சு பூட்டிட்டு இப்படி பேசுறியேடா. பின்ன என்னமா கர்மாதியா பண்ண? கல்யாணத்துக்கு தானே ஏற்பாடு பண்ண. ஆயப்பன் தெரியாத அனாதைக்கெல்லாம் என் தங்கச்சி கொடுக்க முடியாது. அப்ப ஏற்பட்ட பெரிய மனுஷனுக்கு இல்லமா. சாவியை குடுறா, சாவியை குடுறா. கொடுக்க முடியாது. போ. எந்த சொந்தத்தை வச்சுரா இங்க வந்திருக்கிற அநாத பயல? மாமா, உசுரை உள்ள வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அது இதுதானா மாமா? எந்த நேரத்துல எதை பேசிட்டு இருக்க? வா ஆஸ்பத்திரிக்கு போலாம். தொடாதீங்க. நான் கதிர்வேலோட தங்கச்சி. என்ன தாலி கட்டி உங்க பொண்டாட்டிய தூக்குனா தூக்குங்க, இல்ல விட்டுருங்க. ஏய், விடுங்கடா என்ன. மாப்பிள்ளை, தாலிய கட்டி உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு போங்க. கட்டி மேலே, கட்டி மேலே, கட்டி மேலே. மாமா, சாகணும்னுதான் விஷத்தை குடிச்சு இப்ப தாலி கழுத்துல ஏறினோன்னு உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் மாமா. ராசாத்திக்கு உண்டாகலையா டாக்டர்? சாரி சார், அவங்க வர்ற வழியிலேயே இறந்துட்டாங்க. ராசாத்தி, ராசாத்தி,
ஏறுதல் இல்ல என் சுமதாங்க நாதி மண்ணுக்கு போகத்தான் எல்லாரும் பிறந்தோம், ஆனாலும் அதில் ஒரு நியாயமில்லையா? தூசுதான் பட்டாலுமே துடிச்சு போகும் ராசாத்திக்கு நெருப்பு பூட்டும் பாவியும் நான் தான் ஆவி துடிச்சு போனே நெஞ்சு வெடிச்சு போனே இப்போ உனக்கு திருப்தி தானே? இந்த வீட்டுக்குள்ள ஓடி ஆடிட்டு இருந்தவள ஒரே அடி அந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டேல்ல. வார்த்தைக்கு வார்த்தை கௌரவம் முக்கியம் கௌரவம் முக்கியம்னு பேசிட்டு இருந்தியே, இப்ப அந்த கௌரவம் நம்ம வீட்டு வெளியில கிடக்குறது உனக்கு தெரியல? பட்டாமணியார் குடும்பத்துக்கு வேணும்னா அவரு பிள்ளையா இல்லாம இருக்கலாம். எப்ப அவர் உன் தங்கச்சி கழுத்துல தாலிய கட்டி அவளுக்கு கொள்ளி வச்சாரோ அப்பவே அவர் நம்ம வீட்டு மருமக புள்ள. இனிமே அவர் அந்த மண்டபத்துல இருக்க கூடாது, நம்ம வீட்டுலதான் இருக்கணும். போய் கூட்டிட்டு வந்திருப்பா. மாப்பிள்ள, மாப்பிள்ளன்னு கூப்பிடுற தகுதி எனக்கு இல்லைனாலும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்க. கூட பிறந்த அண்ணன் நான் அவ சாகணும்னு நினைச்சேன். மனுஷனா இருந்த நீங்க அவ வாழணும்னு நினைச்சீங்க. மன்னிப்புன்னு சொல்லி மனசை ஆத்திக்கிறத விட மாப்பிள்ளன்னு கூட்டு மனசை தேத்திக்கிறேன். தயவு செஞ்சு வாங்க மாப்பிள்ள, போலாம். மனுஷனா இருந்து நான் மன்னிச்சாலும் நான் மனசார நேசிச்ச என் ராசாத்தி என்ன மன்னிக்க மாட்டா. நாரப்பழுக இதுக்கு பேர் மாந்தோப்பா? ரெண்டு மாங்காய பிடிங்கிட்டீங்களா பார்த்தோம்னா மாங்காயம் காணா மனுஷனையும் காணா. ஐயா எல்லாம் காப்பாத்துங்க ஐயா. யாராவே யாரா காப்பாத்துக்கிறது? ஐயா நான் தான் ஐயா. அப்படியே வாங்க ஐயா. இங்க அந்தாண்ணா, ஓஹோ போன மாசம் பெருமான தூக்கு போட்டு செத்தானே அவனா இருக்குமோ? பெருமாள்லாம் இல்லையா, உசுரோட இருக்கிற வெள்ளச்சாமியா. வாங்கய்யா. வெள்ளச்சாமியா? எங்கடா இருக்க? அப்படியே என் பீச்சங்கால் பக்கம் வாங்கய்யா. பீச்சங்கால் எது? இங்கிட்டா? அப்படி இல்லையா, அப்படி இல்லையா. அப்படியே நேரா வாங்க ஐயா. நேரா வாங்க. நேரவா? அப்படியே வா. அப்படியே கீழே குளிச்சு குழிக்குள்ள பாருங்க ஐயா. குழிக்குள்ள பாக்கவா? அப்படியே கீழே பாருங்க. சாமியே. அட என்ன கன்றாங்க அது? ஏன் இதுக்குள்ள இருக்க? நாய் துரத்திட்டு வந்தேன். 5 நாளா குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். வெளியில வரவே முடியலண்ணா. அட கர்மம் முடிச்சவனே, நாய் விரட்டம்னா அப்படி மரத்து பக்கம் ஓடிக்கிடி ஒளிய வேண்டியதானே. இதுக்குள்ளே விழுந்த? குழிக்குள்ள எவனா வேணும் விடுவானா? நான் குழிக்கு மேல ஓரமாக ஓடல. அப்படியே மடமடன்னு மண்ணு சரிச்சு குழிக்குள்ளே உழுதுட்டேன். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உங்க கைய கொடுத்து காப்பாத்துக்கல. கைய கொடுத்து காப்பாத்தவா? நீ வரல. என்னென்ன சடக்குன்னு கையை இழுத்துக்கிட்டா?
இல்லடா வெள்ளை மனசு மட்டும் இருந்தா பத்தாது, விவரமா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு உதவி பண்றதுக்கு முன்னால மூளையை யூஸ் பண்ணணும்டா. இப்ப நான் உனக்கு கை கொடுக்குறேன்னு வச்சுக்க, நானும் செழிப்பாய் உள்ள வந்துட்டேனா 2 பேரும் உள்ள கிடக்கணும். உழமாட்டல, நீ உழமாட்ட. அதை எப்படி சொல்ற? நீ அறிவாளிட. இது ஆமா. ரைட் ரைட். என்ன புத்திசாலின்னு சொன்ன பத்தியா? இந்த ஒரு வார்த்தைக்கு தான் அண்ணன் இங்க நிக்கிற. காப்பாத்தண்ட உன்னைய. காப்பா. என்னென்ன வேட்டி அவுக்குற? பாடுறா, அப்ப என்ன பண்ண போறேன் பாடுறா. பாடுறா. உர்றாத. அப்படிடா. புரிஞ்சு வேலை இழுத்து பாத்து. அப்ப மெல்ல மெல்ல மெல்ல. என்ன இருக்காடா? அச்சச்சோ. என்னடா என்ன இழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்ட? நான் என்ன நன்றி கெட்டவனா? உன்னை காப்பாத்தாம விட மாட்டானே. புடின வேட்டிய. அப்படி பாரு ராசா. நல்லா புடிச்சுக்க. இல்லடா. இல்ல. வா. இல்லடா இழுக்க மாட்டேங்கற. வா மேல வா. இல்லடா. ஏன்டா? என்னண்ணே வேட்டிய புடிங்கிட்ட? அடசை. ஓ வேட்டின்னு புடிங்கிட்டியாக்கா? இழுக்கவே இல்ல, வேட்டியை தூக்கி போட்டு புடிங்கிட்டியாமா. காப்பாத்துறா. அண்ணே கட்டிக்கணே. அப்ப நீ வெட்டிக்கல இதோட. டேய் என்னடா நியாயம் இது?